இன்னும் 2 வருஷ காலத்துக்கு விவசாயம் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதாவது சூப்பர் எல் நீனோ இது என்னன்னா 2015-16 காலகட்டத்தில் ஒரு வறட்சி வந்துச்சுல. அந்த டைம்ல வந்து தென்னை பாக்கு இது எல்லாமே காஞ்சதுல அந்த மாதிரியான ஒரு வறட்சி. அதாவது வெப்பநிலை மாற்றம். பெசிபிக் பெருங்கடல்ல 2%, அதாவது 2 டிகிரி வந்து டெம்பரேச்சர் ரீச் ஆக போகுது. அந்த 2 டிகிரி என்ன பண்ணிரும்னு கேட்கலாம். அதாவது 1982 இருந்து 83, அப்புறம் 97 காலகட்டத்தில இருந்து 98, அதாவது 1997 இருந்து 8 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2015 இருந்து 2016 வரைக்கும் அந்த வெப்பநிலை இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் என்ன வறட்சி இருந்துச்சோ, அதாவது பருவநிலை வந்து மழை பெய்யற இடத்துல மழை பெய்யாம நிக்கலாம், இல்ல அதிகப்படியான மழை பெய்யலாம். காலத்துக்கு அதாவது பருவ காலத்துல பெய்ய வேண்டியது, அதாவது இப்போ வைகாசி மாசத்துல பெய்ய வேண்டிய மழை வந்து தள்ளி போலாம், இல்ல பெய்யாம கூட போலாம். ஸோ இருக்கிற தண்ணி வச்சு அதிகமா விவசாயம் பண்றதுக்கு ஆசைப்படாம இருக்கிற பயிர், அதாவது தென்னை வாழை இந்த மாதிரி நெட்டான பயிர் இருந்துச்சுன்னா அதை விட்டு பாதுகாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இருக்கிற தண்ணி நம்ம ஒரு மழை பெய்யுதுன்ட்டு ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளாம பண்ணிட்டு மறுபடியும் சடனா தண்ணி இல்லாம போச்சுன்னா அந்த விவசாயம் சுத்தமா அழிஞ்சு போகும். முதல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் பாதிக்கிறது விவசாயம் தான். அந்த கேட்டகிரியில இது அடுத்தது. அதாவது இப்ப வார் வந்தது உடனே இலவாழை. அதனால இருக்கிற தண்ணி எப்படி பயன்படுத்த முடியுமோ அது மாதிரி லாபகரமா பயன்படுத்திக்கங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டே டியூன்.